30 30 அதுக்கப்புறம் பின்னாடி வந்து 40 இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கேட்டிங்கன்னா ஜம்ப் ஆகும், ஓவராக ஜம்ப் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றும் வந்துட்டு அவ்வளோ பெருசு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் லாரி டயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். லாரி டயர்ஸ், ஆமாம், லாரி டயர்ஸுக்கும் பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர? அப்படி யார் சொல்ல? நான் ஒண்ணு நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். டயரு வந்து நம்மளோட ஹங்க் பைக்குக்கு தான் மாற்ற வந்தோம். சம்பவம் நம்ம பெரிய சம்பவம் பண்ணிட்டான். நம்ம இந்த பட்டன் தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க, 2 பட்டன் பேட்டர்ன் காமிச்சாங்க. எனக்கு இந்த பட்டன் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா பழைய பட்டன் பேட்டர்ன் பாருங்கள், பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போயும் எனக்கு அதான் காமிச்சாங்க. இது எனக்கு வேண்டாம், எனக்கு அதே கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அதே வந்து நம்ம மாற்றிட்டோம். நம்ம வந்த கடை பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டாப் 1 பிராண்ட், வேர்ல்ட்லேயே டாப் 1 பிராண்ட் இது. அதுக்காகவே நம்ம வந்திருக்கிறோம். ஓகே, பில்லும் போட்டாச்சு. வண்டிக்கு அப்படியே ப்ராசஸிங் பண்ண வேண்டியது தான். என்னென்ன ப்ராசஸிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே காட்டலாம். பேக் டயர் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் அது மாற்றினது. நான் இதை மாற்றிடலாமாண்ணா? டயர் அவங்ககிட்ட இந்த கரெக்ட் இந்தாங்க. வண்டி உள்ளே கொண்டு வந்துங்களா? கரெக்ட், உள்ளே கொண்டு போறியா? சும்மா தள்ளிட்டு போடியே. நான் உள்ளே முன்னாடி ஓட்டிகிட்டு வரும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காற்றே சுத்தமாக இல்லைம்மா. அது 2 ஓட்டை விழுந்துருச்சு. அதையும் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு நான் ஓட்டிகிட்டு வந்தேன் நான். ஸோ வண்டி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குங்க. நம்ம ஜாக்ஸ்பராவுக்கு அதுக்கு மேலே சம்பவம் ஆயிடுச்சு. முன்னாடி வந்துட்டு டிஸ்க்கு ஃபுல்லாக போச்சு. அப்படியே டிஸ்க்கு பிளேட்டும் போச்சு, பேடும் போச்சு. அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியல. பார்த்து அண்ணா பில்லு வேணுங்கண்ணா. ஹெல்மெட் பிடி. பில் வேண்டாங்களா? சம்பவத்துக்கு மேலே சம்பவம். நம்மளுக்கு ஒன்று போனால் ஒரு பிரச்சனை நம்மளை தேடி எப்படி தான் வரும்னு தெரில. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடுது. நிறைய பிராண்ட் நான் சஜஸ்ட் பண்ணேன். எம்ஆர்எஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேஆர்கே டயர்ஸு. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவிஎஸில் ஏதோ ஒரு பிராண்ட் சொன்னாங்க. ஒரு 4-5 பிராண்ட்லாம் சொன்னாங்க. கரெக்டாக எனக்கு தெரில. நான் எனக்கு எம்ஆர்எஃப் தான் எப்போயுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி, எம்ஆர்எஃப்பே நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எம்ஆர்எஃப்கே நான் வந்துட்டேன். நான் எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, மெயின் ரோட்லேயே. அதனால நான் வந்து அதையே ஓகே பண்ணிவிட்டு எம்ஆர்எஃப்பே போட்டுக்கலாம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேண்டாம் அப்படின்னு. அதுலேயும் 2 காமிச்சாங்க. நான் பட்டன்ஸ் வந்து அது ஓல்டு பேட்டர்ன். ஆமாம், நியூ பேட்டர்ன் வந்து நார்மலாக தான் இருந்தது. ஓல்டு பேட்டர்னே கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. சரி, ஓல்டு பேட்டர்னே போட்டுருன்னு சொல்லிட்டு ஓல்டு பேட்டர்னே நான் போட்டுருந்தேன். அரை எங்கடா போன? இங்கே இருந்தா ஸோ எனக்கு தெரிஞ்சு டயர் மாற்றி 1 இயருக்கு மேலே இருக்கும். இதே டயரை தான் ரஃபடி அடிச்சிட்ருக்குறோம். இப்போ தான் கழட்டவே செய்கிறாங்க. டயர் ப்ராசஸ், பிரேக் ஷூ போச்சுங்களா? இதே இப்போ தான் மாற்றணும்னு சொல்லி சொன்னாங்க.
பேடுங்களா? பிரேக் பேடு இப்போ தாங்க சர்வீஸில் கொடுத்தேன், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை இது வந்துட்டு எதனால ப்ராப்ளம்னா பாருங்கள், இந்த பைப் இருக்கு இல்லைங்களா, இந்த பைப்பு வந்துட்டு உள்ள ஆயில் எது லீக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்ககிட்ட நாங்கள் கேட்டோம், பாருங்கள் இந்த இடமும் போச்சு, இந்த டீ ஸ்பேனர் இருக்கு இல்லைங்களா, இந்த டீயோடதும் போச்சு, இந்த பைப்பும் போச்சு, இந்த பைப் அப்படியே மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நானும் அப்படியே விட்டுட்டேன். நான் நம்ம நண்பர் தான் அது. தேய ஆரம்பிச்சிருங்க. சரி அதான் கையோட மாற்றிடலாங்க. அது கம்மியாக தான் கேட்டாங்க, மாற்றிட வேண்டியதான். அந்த பைப்பையும் அந்த டீ எதுவும் மாற்றிட வேண்டியதான். ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. முதல்லன்னா கையில் ரிமூவ் பண்ணணும், இதில் பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே பண்ணிடுறாங்க ஈஸியாக. ஈஸி ப்ராசஸிங்காக இருக்குது, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. செம்ம ஈஸியாக இருக்குல்ல. அழகாக கழட்டுறாங்க பாருங்க, ஈஸியாக இருக்குல்ல, டக்குன்னு வந்துச்சு. ஒரே ஒரு தூக்கிட்டா போதும் அப்படியே. நம்ம வாங்கின புது டயர் பேட்டர்ன் இது. எம்ஆர்எஃப்னாலே மாஸ் தாங்க. கொஞ்சம் நம்ம சொல்லாம விட்டுருந்தா நம்மளே அணைக்கிறவங்க போல இருக்கு. இந்த வண்டிக்கு பேக் வந்துட்டு புதுசு, ஃப்ரெண்டு தான் மாற்றணும். இந்த டிஷர்ட் போட்டு கும்பிடாருல, அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பேக்கை கழட்ட போகிறாரு. ஐயோ சரியான இதுங்க. அவ்வளோதான் ப்ராசஸ் பாருங்கள், டக்குன்னு சீக்கிரம் முடிஞ்சுது நம்மளுக்கு. முடிஞ்சுது, அவ்வளோதான் ப்ராசஸ், சீக்கிரம் பாருங்கள். ஆனால் நைட்ரஜன் அடிக்கிறது பெட்டருங்களா இல்லை நார்மல் ஏர் அடிக்கிறது பெட்டருங்களா? கிடைக்காதுங்க. எங்கன்னா வரும் சாந்திகிரிஸ் கிடைக்குங்க, கிடைக்காதுங்க. நைட்ரஜன் அடிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முன்னாடி நைட்ரஜனும் பின்னாடி நார்மலாக அடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்க. சரி, இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற ஏரை மட்டும் இறக்கி விட்டுட்டு பின்னாடி டயரில் இருக்க ஏரை இறக்கி விட்டு நைட்ரஜன் அடிச்சு கொடுத்துருங்க அதையும். ஓகே. ஆனால் முன்னாடி பின்னாடி மொத்தம் எவ்வளோ ஏர் வைக்கணும்? 30 40 35 40 வச்சானா அப்படி வைக்கக்கூடாதுங்களா? 30 40 ஜம்ப் ஆகுங்க. சரி ஓகேண்ணா. எப்பயுமே வந்துட்டு நான் 35 40 தாங்க வைப்பேன். அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 30
30, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து 40 இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கேட்டிங்கன்னா ஜம்ப் ஆகும், ஓவராக ஜம்ப் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம இதையவே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். வேறு யாருக்காவது வந்துட்டு இந்த ஏர் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களோட பிராண்ட்ஸை பொறுத்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெக்கானிக்ஸ் அவங்கவுங்க மெயின்டைன் பண்ணுவீங்களா, அவங்கக்கிட்ட கேட்டிங்கனால கூட அவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. அதை பொறுத்து கூட நீங்கள் கேட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ஏர் பிடிச்சாச்சு. டயர் பக்காவாக இருக்குது. நல்லா இருக்குல்ல கரை? பட்டன் நல்லா இருக்கு. அவ்வளோதான், எல்லா வண்டிக்கும் இங்கே மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேங்க. டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டயர்ஸ்ன்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொன்றும் வந்துட்டு அவ்வளோ பெருசு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் லாரி டயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். லாரி டயர்ஸ், ஆமாம், லாரி டயர்ஸுக்கும் இங்கேருந்து கொடுக்குறாங்க. வேணாலும் வந்து மாற்றிக்கலாம். பட்டன்ஸ் வந்துட்டு பேட்டர்ன் இது நல்லாயிருக்கு. இதில் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. ஆனால் நம்ம காருக்கு மாற்றினது பாருங்கள், இந்த பேட்டர்ன் தான் மாற்றணும். இந்த பேட்டர்ன் தான் நம்ம கார்களுக்கெல்லாம் வருது. இந்த பேட்டர்ன்ஸ் தான் நம்ம மாற்றணும். பேட்டர்ன்ஸ் ஏன் இந்த மாதிரி ஒரு டைப்பில் தராங்கன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் வந்துட்டு இந்த ஷேப்பில் இப்படி வர மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏன் எந்த மாதிரின்னு சொல்லி தெரில பாருங்கள். அது போக இது நான் வந்து டிராக்டர்ஸில் நான் பார்த்துருக்கேன். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் டிராக்டர்ஸில் இருக்குது. இந்த பேட்டர்ன் தான் எல்லாத்துக்கும் வருது மேக்ஸிமம். இது உள்ளங்க உள்ள இப்போ தான் நம்ம என்ட்ரி போட்டு வந்தோம். இங்கே தான் என்ட்ரி போட்டோம். என்ட்ரி போட்ட இப்போ தான் என்ட்ரி போட்டுட்டு இங்கேருந்து அப்படியே வரோம். வந்து அப்படியே சரி அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வந்துட்டோம். மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பேட்டர்ன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உள்ளே போகலாம். மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்தா இப்போ நல்லா இப்போ வந்து ஒரு புது ஃபீல் தரும்னு நினைக்கிறேன். நம்ம ஹங் பைக்கு அதுக்கு ஒரு பேர் வைக்கல, பேர் வைக்கணும். என்ன பேருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. டைட் மட்டும் தான் ஒரு பண்ணுறான்னு நினைக்கிறேன். டைட் பண்ணால் முடிஞ்சுது. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த வண்டி வந்துடுச்சு. இந்த வண்டிக்கு மாற்றுறாங்க. சொன்னாலைங்க வண்டி வந்துட்டே தான் இருக்குது. நம்ம வரும்போது இப்போ கம்மியாக இருக்குது. முடிஞ்சுங்களா? ஓகே. என்னண்ணா நியூஸ் போடுறீங்களா? ஆமாண்ணா, யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்கண்ணா. ஆனால் பேக் சைடில் அந்த ஏர் மட்டும் மாற்றணும். அதையும் நைட்ரஜனே போட்டுக்கலாம். பின்னாடி டயர்ல நல்லா இருக்கு. இப்போதான் மாற்றினுங்க. கரெக்ட். அப்படியே எனக்கு வீடியோ எடு.
இப்போ வந்து பின்னாடி நைட்ரஜனும் மாற்ற சொல்லிட்டேன். நார்மலாக இருந்தால் பிடிச்சிருந்தோம், நைட்ரஜன் அதுக்கு மாற்ற சொல்லிட்டேன் நான். பாருங்க, இப்போ ஏரை வந்து ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணிட்டு அப்போ மறுபடியும் வந்துட்டு நைட்ரஜன் பிடிக்கிறாங்க. நைட்ரஜன் பிடிச்சிட்டு நம்ம நார்மல் ஏர் பிடிச்சோன்னோம். ஒர்க் முடிஞ்சுது. பட்டன் பிரமாதமாக இருக்குது. நியூ பட்டன், பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், 40 ஆகிடுச்சு. ஆனால் இது இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ண்ணா ஓடும்? 10 ஓடுங்க. ஆனால் இப்போ தான் மாற்றினது பட்டன். இது பின்னாடி இது மாதிரி ஓகே தானேங்கண்ணா? சரி சரி, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, பாய். சரி, அவ்வளோதான், முடிஞ்சுது அப்படின்னு கிளம்பலாம். விலாகை வந்துட்டு அடுத்த இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்த விலாக் என்னன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் வரும். ஏன்னா விலாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கம்மியாக வந்துட்டு இருக்குது. அதனால் விலாக்ஸை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு வீடியோ நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கிறேன். என்னென்ன கண்டென்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நிறைய வீடியோ சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசு பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.